முடிஞ்சக்கப்புறம் அந்த பெட்டிங்லாம் முடிஞ்சக்கப்புறம் நீங்க யோசிச்சிருக்கீங்களா இவங்களை சூஸ் பண்ணிருக்கலாமோ? அதாவது உள்ள வர்றதுக்கு முன்னாடியே சும்மா ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்துட்டு உங்களுக்கு தோணும்ல இவங்கள பண்ணியிருந்தாலும் நம்ம நல்லா பண்ணிருப்போம்ல அப்படின்னு எந்த பேராவது உங்களுக்கு தோணுச்சா? அனன்யா கௌரி சங்கர் ஆக்சுவலி வந்து நான் ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் பண்ணியிருந்தேன் அனன்யா கௌரி சங்கர் தான். பட் நான் வந்து அவினாஷ் திஷில் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிளான்ல இருந்தோம். சரி அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, அவங்கள எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்கிட்ட வந்து 100 காயின்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் பண்ணி 10 காயின்ஸ் எடுத்துட்டேன். வினோத் மாஸ்டர் வந்து 20 காயின்ஸ், 30 காயின்ஸ் வந்து திருப்ப நான் எடுத்துட்டேன். அவர் 40 காயின்ஸ் கொடுத்து எடுத்துட்டேன். நான் 50 காயின்ஸ் போக முடியாது. ஏன்னா நான் வந்து அவினாஷ் வேணும்னா எனக்கு அட்லீஸ்ட் 70 காயின்ஸ் வேணும். புரியுது. நான் 40 காயின்ஸ் கொடுத்து எடுத்துனாலும் வந்து நெக்ஸ்ட் யாருன்னா ஒரு மாஸ்டர்ஸ் தான் அவங்க 70 காயின்ஸ் எடுத்தா என்ன வந்து அவினாஷ் எடுக்க முடியாது. அந்த பிளான்ல இருந்ததுனால தான். ஸோ அதனால அனன்யா கௌரி விட்டு அனன்யா கௌரி என்கிட்ட இருந்தா கண்டிப்பா நான் 100% நான் ஃபைனல்ஸ்ல இருந்துக்குவேன். இப்போ இருக்கலாம் பட் 100% இருக்கு. எஸ் பட் ஏன் அவங்க அந்த பேர் வேணும்னு நினைச்சீங்க? ரெண்டு பேருமே சூப்பர் டான்சர். அனன்யா வந்து பேஸ்லயும் சரி நல்லா இருப்பாங்க. கௌரி சங்கர் அவுட்ஸ்டாண்டிங் டான்சர். இருக்கிற கண்டஸ்டன்ஸ்லயே ரொம்ப நல்ல டான்சர்னா கௌரி சங்கர். ஏன்னா 12 கண்டஸ்டன்ட்லயும் அவன் தான். ஏன்னா ரொம்ப நீட் கிளீன் டான்சர். ஒரு கேரளா ஆக்சுவலி அவன் கேரளாவில் இருந்து பட் கேரளாவில் டான்சர்ஸ் நிறைய பேரும் அவங்க லேண்டிங்லாம் வந்து நம்ம அப்படி சவுண்ட் வராது நம்ம லேண்ட் பண்ணும்போது. அவன் வந்து அப்படி இருக்கும், பூ மாதிரி லேண்ட் ஆகும், ரொம்ப லைட் ஹீட்டாக இருக்கும். அதனால ரொம்ப நல்ல டான்சர். ஓகே ஸ்மூத் அந்த அளவுக்கு இது இல்லை.